அண்ணி இன்னைக்கு சாப்பாடு சூப்பர். இதே மாதிரி நீங்க எனக்கு தினமும் செஞ்சு போட்டீங்கன்னா நான் சீக்கிரம் நடுத்தெருக்கு வர வேண்டியதுதான். ஏண்டி நான் இருக்கிற வரைக்கும் உங்களை எப்படி நடுத்தெருக்கு கொண்டு வருவேன்? விட்டுருவேனா நானு? விட்டா இவளே தரத்தான இவத்தை நடு ரோட்ல விட்டுருவா போலியே. சரி நீங்க சாப்பிடுங்க, நான் போய் கைய கழுவுறேன். தட்டை எடுத்துக்கிட்டு எங்கம்மா போற? தெரு தெருவா பிச்சை எடுக்க. எது நெசமாவா? நம்ம சாப்பிட்ட தட்டு நம்ம தானே கழுவணும். அத கழுவலான்னு எடுத்துட்டு போறேன். ஏது தட்டு கழுவ போறியா? அதுவும் நான் இருக்கும்போது விட்டுடுவேனா நானு? நாத்து நீ கழுவ போறியா? நான் எதுக்கு நீ கழுவணும்? வீட்டோட மருமகன் நீங்க தான் இருக்கீங்களே, நீங்க கழுவீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. கீழே இருக்கிற செகண்ட் வீடியோ லிங்கையும் மறக்காம டச் பண்ணி பாருங்க. அம்மா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். எது பிச்சை எடுத்துட்டு இருக்கியா? அம்புட்டு பெரிய பானை வச்சிட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேனா? கையில எதுக்குமா பழைய சோறை வச்சிட்டு இருக்க? கொளுத்துற வெயிலுக்கு சமைக்க தோணல. இது சமைக்க தோணலையா? அப்ப மதியத்துக்கு எனக்கு சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியதுதான். சோத்துக்கு சிங்கி அடிக்கணுமா? எங்க மருமவ? பக்கத்து வீட்டு பங்கஜத்தை பாத்துட்டு வரேன்னு போயிருக்காடி. ஏன் கேக்குற? மதியத்துக்கு சோறு ஆக்காம கதை பேச போயிட்டாலோ மருமவ. ஒரு நேரம் உனக்கு சோறாக்கலன்னு சொன்னே அம்பிட்டு கோவம் வருதா? அவ சோறாக்குறதா என்னடி, நீ போய் சோறாக்கு. என்ன நம்ம பக்கம் திருப்பிட்டாங்க? அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு வீடியோல பார்க்கலாம் மக்களே. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கீழே இருக்க செகண்ட் வீடியோ லிங்கையும் மறக்காம டச் பண்ணி பாருங்க. அம்மா ரொம்ப வெறுப்பா இருக்குமா? எனக்கும் தான் வெறுப்பா இருக்கு. அப்படியே சொல்லி சமாளிக்காத. உன் மருமவ செலவுக்கு உங்ககிட்ட காசு கொடுக்காமலையா இருப்பா? அதான பார்த்தேன். நான் எதுக்குடா தேவையில்லாம வாலாட்டுதேன்னு. வீட்டுக்குள்ளே உன் முகரக்கட்டையெல்லாம் பார்த்து பார்த்து வெறுப்படிக்குதுமா. என் முகரக்கட்டைய பார்த்து வெறுப்படிக்குதுன்னா போடி உன் புருஷ வீட்டுக்கு. அப்ப நீ வெளியே போக காசு தர மாட்டேன். நான் என்ன பணம் காய்க்கிற மரமா நீ கேட்கும் போதெல்லாம் புடுக்கி புடுக்கி கொடுக்கறதுக்கு? காசு தானமா கேட்ட, திருடவா சொன்ன? பாத்தீங்களா மக்களே, சொந்த மருமகிட்ட போய் திருட சொல்ல ஐடியா கொடுக்குறேன். பல்ல கட்டிட்டு திரிக்குது. அப்ப நசமா காசு வச்சிருக்கும் போல. பக்கத்துல வாடிய செல்ல குட்டி குடும்ப அள்ளி அள்ளி குடும்ப அள்ளி அள்ளி தானே இந்த வாங்கிக்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சொந்தங்களே. கீழே இருக்கிற செகண்ட் வீடியோ லிங்கையும் மறக்காம டச் பண்ணி பாருங்க. ஏம்மா காசு கேட்டதுக்கு ஏம்மா என் கண்ணை குத்திட்ட? என்னடி பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? காசு இல்லைன்னு சொன்னா கேட்கணும். பேச்சா பேசுற? காசு வேணும்னா போய் பிச்சை எடு. நெசமாவே பிச்சை எடுக்கதான் போறாளா? ரோசா கேச வந்துருச்சோ? எத்தே நம்ம நாத்து எங்க வேகமா போற மாதிரி இருக்கு. பெருப்பு அடிக்குதுன்னு காசு கேட்டா அதான் திட்டி போய் பிச்சை எடுன்னு அனுப்பிச்சு விட்டேன். அதான் போய்கிட்டு இருக்கா. எது பிச்சை எடுக்க போயிட்டு இருக்காளா? அண்ணி வயசு கேக்குது, காசுதான் கொடுக்க போறாங்க போல. அப்படியே கோபத்துல சமாளிப்போம். எதுக்கு நீ கூப்பிட்டீங்க? எதுக்கு கூப்பிட்டீங்க? எங்க அம்மா தான் பிச்சை எடுக்க சொல்லிட்டாங்கல்ல, நான் போறேன். பிச்சை எடுக்கவே போறேன். பிச்சை எடுக்கவா போற? நீ கூட வர போறீங்களா? விட்ட இவன் நம்மளையே கூட சேர்த்து பிச்சை எடுக்க சொல்லுவா போலியே. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சொந்தங்களே. கீழே இருக்கிற செகண்ட் வீடியோ லிங்கையும் மறக்காம டச் பண்ணி பாருங்க. இங்க செல்ல தாய்ங்கிறது யாருமா? கண்ணு முன்னாடி குத்து கண்ணாட்டு நிக்கிறாங்களே அவங்கதான் செல்ல தாயி. கேஷ் ஆன் டெலிவரியில மல்லிகை சாமா ஆர்டர் போட்டிருக்கீங்கல்லம்மா, 1800 ரூபாய் ஆச்சு. இது 1800? அவ்வளவு காசு எங்ககிட்ட ஏது? எது புரியல? அடே பம்பர கட்ட மண்டையா, அவ்வளவு காசு எங்ககிட்ட ஏது? காசு இல்லையா? எங்க அம்மா பல்ல கட்டும் போதே தெரியலையா உனக்கு? உங்க அம்மா பல்ல கட்டினா என்ன, முதுகு கட்டினா என்ன?
அப்போ ஆர்டர் கேன்சல் போட்டுக்கோங்க, நான் ரிட்டர்ன் கொண்டு போயிடுறேன். எது எடுத்துட்டு போறியா? போக விட்டுடுவேனா இந்த செல்லத்தாயி? அப்போ காசை கொடுங்க, பொருளை கொடுக்க. காசு கொடுத்து பொருளை வாங்குற பரம்பரை எங்க பரம்பரை கிடையாது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே. கீழே இருக்கிற செகண்ட் வீடியோ லிங்கையும் மறக்காம டச் பண்ணி பாருங்க. எங்கம்மா போயிட்டு வர இம்புட்டு நேரம்? அட மறந்துட்டியா, இன்னைக்கு எலெக்ஷன் இல்ல, அதான் ஓட்டு போட்டு வரேன். இது ஓட்டு போட்டு வரியா? என்னடி இப்படி கேக்குற? நீ ஓட்டு போட போகலையா? ஆமா, வெயில நின்னு கியூல அவ்வளவு நின்னு ஓட்டு போட்டு வரணும். அட போமா, முதல்ல டீய போடு, அப்புறம் ஓட்டு போடலாம். காப்பி குடிச்சிட்டு ஓட்டு போட போ. படிச்சு முடிச்சு 10 வருஷமாச்சு, இன்னமும் வேலை கிடைக்கல. இல்ல நான் எதுக்கு ஓட்டு போடணும்? அதுக்கு முதல்ல நீ போய் வேலை தேடணும். வீட்டுக்குள்ளே அடக்காத்துட்டு இருந்தா உங்க அப்பா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பா. சீக்கிரம் ஓட்டு போட போ. ஓட்டு போட இடத்துல பிரியாணியும் ஜூஸும் குடுக்கறாங்களா? நிஜமாவாமா சொல்ற? அதோ இப்பயே போறேன். மறக்காம ஓட்டு போட்டுருங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற செகண்ட் வீடியோ லிங்க் மறக்காம டச் பண்ணி பாருங்க. இம்புட்டு நேராச்சு இன்னும் மருமகளை காணலையே. என்னம்மா யோசிச்சுக்கிட்டு இருக்க? இம்புட்டு நேரமாச்சு இன்னும் உங்க அன்னிக்காரிய காணுமே. சீக்கிரம் வந்ததும் சமைக்கணும்ல, அதான் லேட்டா வராங்க. லேட்டா வந்தாலும் சீக்கிரம் வந்தாலும் அவ மட்டும்தான் சமைக்கிறா. நீயா சமைக்கிற? நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன், உன் மருமகளை நம்பாத, அப்புறம் பின்னாடி நீ தான் கஷ்டப்படுவ. பாத்துக்க. காலு ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் அமுக்கி விடுறியா? கால அமுக்கத்துக்கு மட்டும் நான் வேணும், மத்ததுக்கெல்லாம் மருமக வேணுமோ? அடிங்கன்னு எவ்வா, இதுக்குதான் கால அமுக்கி விட சொன்னியாமா? சாரியத்தை ஆபீஸ்ல இருந்து வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. என்னாச்சு மருமகளை, இம்புட்டு நேரமாச்சு? ஆபீஸ்ல சின்ன பார்ட்டி ஏத்தே, அதே சாப்பிட்டு வரேன். நான் சொன்னேன்லம்மா, பாத்தியா பாத்தியா? உங்க 2 பேருக்கும் 2 பார்சல் கொண்டு வந்திருக்கத்தே, வாங்க சாப்பிடலாம். வானாத்து இப்பயாச்சும் புரியுதோ மரமண்டைக்கு? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மக்களே. கீழே இருக்கிற செகண்ட் வீடியோ லிங்கையும் மறக்காம டச் பண்ணி பாருங்க. ஏதாச்சும் சாப்பிட போல இருக்குமா? என்ன சாப்பிட போல இருக்கா? அட பைத்தியக்கார ஆத்தா, நான் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னேன். சாரி, காதுல தப்பா விழுந்துச்சு. முதல்ல சேவட்டு மிஷினை மாத்துமா. இதுல சிரிப்பு வேற. எங்க மருமவ? சொல்லு என் செல்ல குட்டி. ஏதாச்சும் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் நீ. இதோ கொண்டு வர. ஸ்விக்கில ஏதாச்சும் ஆர்டர் போட போறாங்க போல. இந்த பழைய சோறு பச்சை மிளகாவோ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே. கீழே இருக்க செகண்ட் வீடியோ லிங்கையும் மறக்காம டச் பண்ணி பாருங்க.